தெலங்கானா மாநிலத்தில் தேர்தல் விதிகளை மீறியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தெலங்கானா பிரதேச காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் நிரஞ்சன் ரெட்டி அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் ஹைதராபாத்தில் அமித்ஷா பங்கேற்ற பாஜக பேரணியின் போது அவருடன் சில குழந்தைகள் காணப்பட்டனர். மேலும் அந்த குழந்தைகள் தங்கள் கைகளில் பாஜக சின்னத்தை வைத்திருந்தனர். இது தேர்தல் நடத்தை விதிமீறலாகும். தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் அல்லது நடவடிக்கைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த புகாரின் உண்மைத்தன்மை பற்றி விசாரிக்க தேர்தல் ஆணையம் ஹைதராபாத் போலீசாருக்கு அறிவுறுத்தியது. அதைத் தொடர்ந்து புகார் தொடர்பாக விசாரித்த போலீசார் அமித்ஷா மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் மூத்த பாஜக தலைவர் ஜி கிஷன் ரெட்டி, எம்எல்ஏ டி ராஜாசிங் ஆகியோரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். பிரஜ்வல் ரேவண்ணாவை வேண்டுமென்றே மத்திய அரசு தப்ப வைத்துள்ளது என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா ஆபாச வீடியோ வழக்கில் சிக்கியுள்ளார். விசாரணைக்கு ஆஜராக பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எஸ்ஐடி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். தான் ஜெர்மனியில் இருப்பதால் விசாரணைக்கு உடனடியாக ஆஜராக முடியவில்லை என்று பிரஜ்வல் ரேவண்ணா கூறியிருந்தார். மேலும் பிரஜ்வல் ரேவண்ணா 7 நாட்கள் கால அவகாசம் கேட்டுள்ளார். ஆனால் அவருக்கு கால அவகாசம் வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக உலகில் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் பிரஜ்வல் ரேவண்ணா தேடப்படும் நபராக அறிவித்து லுக் அவுட் நோட்டீஸையும் எஸ்ஐடி அனுப்பியுள்ளது. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக கர்நாடக முதல் மந்திரி சித்தராமையாவுக்கு ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடகாவை உலுக்கும் ஆபாச வீடியோ வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவை மத்திய அரசு காப்பாற்றுகிறது. அவரை தப்பிச் செல்லவும் செய்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும், குற்றவாளிகளை விரைவில் தண்டிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரான கே.பி. ஜெயக்குமார் தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக கடந்த மாதம் போலீசில் புகார் அளித்திருந்தார். கே.பி. ஜெயக்குமாரின் மகன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நெல்லை புதூர் அருகே உள்ள தோட்டத்தில் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஜெயக்குமாரின் உடலை கைப்பற்றிய போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பல தலைவர்கள் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து வருவதை நான் தினம்தோறும் சுட்டிக்காட்டி வருகிறேன். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சம். இந்த ஆட்சியும் அதற்கேற்றாற் போலவே சட்ட ஒழுங்கின் மீது எந்த அக்கறையும் இன்றி தூக்கத்தில் இருக்கிறது என தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறுகையில், கொலை, கொள்ளை போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறை ஆளுங்கட்சியினரின் ஏவல் துறையாக மட்டுமே செயல்படுவதன் விளைவாக தமிழகத்தில் பொதுமக்கள் தொடங்கி அனைத்து தரப்பினரின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது என கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவருக்கு இதுதான் நிலைமை என்றால், சாமானிய பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு குறித்த கேள்வி பலமாக எழுகிறது என்று கூறியுள்ளார். தமிழக பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதையடுத்து அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் கோவை போலீசார் ஈடுபட்டனர். தேனியில் ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவரை போலீசார் வேனில் கோவைக்கு அழைத்து சென்றபோது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் அந்த வழியாக சென்ற காரும் வேனும் எதிர்பாராத விதமாக மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் வேனில் இருந்த காவலர் மற்றும் சவுக்கு சங்கர் ஆகியோருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். பின்னர் மாற்று வாகனம் மூலம் சவுக்கு சங்கரை போலீசார் கோவைக்கு அழைத்து சென்றனர். கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ள சைபர் கிரைம் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். விசாரணைக்கு பின்னர் சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் இந்த காலத்தில் கட்டாயமாக சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தமிழக பள்ளி கல்வித்துறையின் இயக்குனர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் மற்றும் தனியார் பள்ளிகளின் இயக்குனர்கள் இணைந்து
பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளனர். அதில் தமிழக அரசு கோடை விடுமுறை அறிவித்த பின்னரும் பல்வேறு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. கடுமையான வெப்பம் நிலவும் இக்காலத்தில் கட்டாயமாக சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளோம். மீறி சிறப்பு வகுப்புகள் எடுக்கும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள 7 லோக்சபா தொகுதிகளுக்கு மே 25ஆம் தேதியும், பஞ்சாபில் உள்ள 13 லோக்சபா தொகுதிகளுக்கு ஜூன் 1ஆம் தேதியும் ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது. அரசியல் பழிவாங்கும் நோக்கில் தங்கள் கட்சி தலைவரை மத்தியில் ஆளும் பாஜக அரசு சிறையில் அடைத்துள்ளதாக கூறி ஆம் ஆத்மியினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசை விமர்சிக்கும் வகையில் 2 நிமிடங்களுடைய பிரச்சார பாடலை ஆம் ஆத்மி சமீபத்தில் வெளியிட்டது. இது தேர்தல் நடத்தை விதிமீறல் என கூறி அக்கட்சியின் பிரச்சார பாடலுக்கு தலைமை தேர்தல் கமிஷன் தடை விதித்திருந்தது. தற்போது ஆம் ஆத்மி கட்சி தலைமை பிரச்சார பாடலில் சில திருத்தங்களை செய்துள்ளது. இந்நிலையில் ஆம் ஆத்மி தேர்தல் பிரச்சார பாடலுக்கு இந்திய தேர்தல் கமிஷன் ஒப்புதல் அளித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பை உலகம் அவ்வளவு எளிதில் மறந்திருக்காது. இதன் உருமாறிய வைரஸ்கள் அவ்வப்போது தலை தூக்கினாலும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இந்நிலையில் எம்பாக்ஸ் என்ற தொற்று வைரஸ் மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ நாட்டில் அதிவேகமாக பரவி வருகிறது. இந்த எம்பாக்ஸ் வைரஸ் ஏற்கனவே அறியப்பட்டிருந்தாலும் தற்போது உருமாறிய ஜெனடிக் அமைப்பால் வீரியமடைந்துள்ளது. எம்பாக்ஸ் பாதிப்பால் காங்கோ நாட்டில் இதுவரை 400 பேர் பலியாகியிருக்கின்றனர். 6000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் அந்நாட்டில் சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் வைரஸ் பாதிப்பு உள்ளதால் எங்கள் நாட்டுக்கு பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலாவிற்காக யாரும் வர வேண்டாம் என்று உலக நாடுகளுக்கு காங்கோ அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. பிரேசிலில் பெய்து வரும் கனமழை காரணமாக இதுவரை 70 பேர் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டு 29 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் 70 பேர் மாயமாகியுள்ளதாகவும் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் 5000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அம்மாநில கவர்னர் கூறுகையில், இது கடினமான நாட்களாக தான் இருக்கும். உயிரை காப்பாற்றுவதே எங்கள் குறிக்கோள். மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறியுள்ளார். விஜய் நடித்த கில்லி திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வசூல் சாதனை செய்துள்ளது. 2004ஆம் ஆண்டு வெளியான படங்களில் அதிக வசூல் என்ற சாதனையை செய்த படம் கில்லி. படம் வெளியாகி 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு கில்லி திரைப்படம் 300க்கும் மேற்பட்ட திரைகளில் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. முதல் வாரத்தில் 10 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளது. மேலும் 2 வாரங்களுக்கு மேல் வெற்றிகரமாக ஓடிய நிலையில் கில்லி திரைப்படம் 20 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்து புதிய ரீரிலீஸ் சாதனையை படைத்துள்ளதாக சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது. விஜய், த்ரிஷா நடித்த கில்லி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததோடு அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய வசூல் படமாகவும் அமைந்திருந்தது. இந்த கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் என்ற போதிலும் விஜயின் புதிய படத்திற்கு கிடைக்கும் அதே வரவேற்பு இந்த படத்திற்கும் கிடைத்துள்ளது என்பது கவனிக்கத்தக்க ஒன்று.